அணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தேன் மாதரம் என்று. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of it, which I married and named. I shall always strive to be worthy of it. I shall give respect to my parents, teachers and all elders. பின்பற்றுக. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும். Today's headlines. Chief Minister N.K. Stalin inaugurated the Veeramangai Velu Nachiyar flyover. This new flyover has been built as a 4-lane road, 1 kilometer long at an estimated cost of rupees 150 crore. The death toll from Cyclone Chennai in Indonesia has crossed 900. Cyclone Chennai formed in the area adjacent to the southern Andaman Islands. The death toll is feared to rise as 410 people are missing. A powerful earthquake struck Alaska, USA, registered at 7 on the Richter scale. The earthquake shook houses violently. No tsunami warning was issued despite the powerful quake. Sports news. This year 2025 is seen as the year with the most cricketer retiring. சின்ன பெருமாள் அவர்கள் தம்முடைய 9 வயது வரைக்கும் பேசும் திறனற்றவராக இருந்திருக்கிறார். குமரகுருபரர் கூட அப்படித்தான் இருந்தார். 12 வயது வரைக்கும் பேசக்கூடிய திறன் இல்லாதவராகத்தான் குமரகுருபரர் இருந்தார். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய சின்ன பெருமாள் ஐயா அவர்கள் தம்முடைய 9 வயது வரைக்கும் பேசக்கூடிய திறன் இல்லாமல் இருந்திருக்கிறார். தம்முடைய கருத்துக்களை பள்ளியில் படிக்கும் பொழுது ஆசிரியரோடு தம்முடைய கருத்துக்களை எழுத்தின் மூலமாகத்தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எழுத்தை பார்த்த அவருடைய ஆசிரியை, உனக்கு கையெழுத்து நன்றாக இருக்கிறது, அதனால் நீ எழுத்துத்துறையில் சாதிக்கலாம் என்பது போல அவருக்கு உற்சாகம் அளித்திருக்கிறார்கள். அதையே அடிப்படையாக கொண்டு தம்முடைய முயற்சியை தொடர்ந்து எல்லாவற்றிற்கும் கடிதம் மூலமாகவே எழுத தொடங்கியிருக்கிறார். இன்றைக்கு மாணவர்களிடம் அல்லது இளைய தலைமுறையிடம் எழுதக்கூடிய பழக்கம் வெகுவாக குறைந்துவிட்டது, சுத்தமாக இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் நாம் எல்லாமே மின்னணு கருவிகளுக்குள் தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதனால் எழுதக்கூடிய பழக்கம் நம்மை விட்டு அறவே மறைந்துவிட்டது. ஆனால் திரு சின்ன பெருமாள் ஐயா அவர்கள் தம்முடைய கருத்துக்களை எல்லாம் பொதுமக்களுடைய கோரிக்கை மனுக்களை எல்லாமே கடிதம் மூலமாகவே எழுதியிருக்கிறார்கள். அடிகளை பார்க்கும்போது 244 அடிகள், 250 அடிகள், அந்த மாதிரி நீர்நிலமான அடிகளாகத்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வரலாற்று அறிஞர்களுடைய அல்லது சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாமே கடிதம் மூலமாகவே எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக அப்துல் கலாம், வேலு நாச்சியார், வாகு சிதம்பரனார், காந்தியடிகள் போன்றவர்களுடைய வரலாறுகளையும் கையெழுத்தாகவே எழுதி வெளியிட்டிருக்கிறார். சமூகத்தில் யாரெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கான பாராட்டு கடிதங்களை எல்லாம் கூட கையெழுத்தாகவே எழுதி அனுப்பியிருக்கிறார். சமீபத்தில் நம்முடைய இஸ்ரோவினுடைய அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய பணிகளை அதனுடைய பெருமைகளை பாராட்டி 225 அடி நீளமுள்ள கடிதமாக அதை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை நம் பள்ளி மாணவர்கள் மூலமாக வெளியிட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று அவர் கருதுகிறார். காரணம், அடுத்த தலைமுறை மாணவர்களாகிய நீங்கள் தான், இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் தான் அப்படிங்கிறார். அதனால் அடுத்த தலைமுறை நீங்கள் தான் இந்த இந்தியாவுடைய எதிர்காலம். அதனால் தாம் கைப்பட எழுதிய அந்த 225 அடி நீளமுடைய அந்த கடிதத்தை, அந்த இஸ்ரோவை பாராட்டி எழுதிய கடிதத்தை நம்முடைய பள்ளியில் செயற்கைக்கோள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த குழு மாணவர்கள் வெளியிட்டால் மகிழ்வாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மேலும் ரவிச்சந்திரன் என்கிற செயற்பொறியாளர் அவர்கள் அவரும் கடிதம் எழுதுவதில் ஆர்வமுடையவராக இருக்கிறார். அவருக்கு இன்றைய தினம் திருவள்ளுவர் விருது வழங்க இருக்கிறது. அதற்கான தொகையையும் நம் பள்ளி மாணவர்கள் இந்த செயற்கைக்கோள் தயாரிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கே வழங்கக்கூடிய நிகழ்வாகவும் இது அமைகிறது. அதன் பொருட்டு இன்று பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய திரு சின்ன பெருமாள் ஐயா அவர்களை, அதாவது பேனாமுனை சின்ன பெருமாள் என்றுதான் அவரை அழைக்கிறார்கள். எல்லாவற்றையுமே கைப்படை எழுதுவதனால் அவரை பேனாமுனை சின்ன பெருமாள் என்றுதான் அழைக்கிறார்கள். அவ்வாறு இன்று பேச முடியாமல் இருந்த ஒருவரை பற்றி இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அவருடைய சாதனை இல்லையா? அப்துல் கலாமை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, சிறு வயதில் செய்தித்தாள் போட்டு தான் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர்ந்தார். கல்விக்கு போறதுக்கு முன்பாக தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பேப்பர் காலையில் எந்திரிச்சோட செய்தித்தாள் வீடு வீடாக போட்டு அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு சொல்லுவாங்க. அதையே சொல்லும் பொழுது அவருடைய சாதனையாக சொல்லும் பொழுது சிறு வயதில் செய்தித்தாள் போட்ட அந்த அப்துல் கலாமை பற்றிய செய்திகள் பிற்காலத்தில் எல்லா செய்தித்தாள்களிலும் வந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எப்பொழுது பேச முடியாமல் இருந்த ஒருவரை பற்றி இன்றைக்கு இந்த காலை வழிபாட்டு கூட்டத்தில் நாம் மாணவர்கள் முன்னிலையில், அதாவது 900 மாணவர்கள் கூடிய பள்ளிக்கூடத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அவருடைய சாதனை. அவருக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
இருக்கக்கூடிய பெரியோர்களையும் பத்திரிகை நிருபர்களையும் செய்தியாளர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி.